விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பொருட்களால் வடிவமைக்கப்படும் சிலைகளை வாங்க பொதுமக்களும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வரும் 27ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி தமிழ்நாட்டில் கோவை, நெல்லை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் விநாயகர் சிலை தயாரிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கோவையில் கடந்த ஆண்டுகளில் பாகுபலி விநாயகர், 6 பேக் விநாயகர் தயாரிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு புதுவரவாக வந்துள்ள டிராகன் விநாயகர் சிலை மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பரம்பரையாக பண்ணிட்டு வர்றோம். இது குறைஞ்சது ஒரு 70 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். அப்பா காலத்துலேருந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் 2 இன்ச்சிலேருந்து 2 அடி வரைக்கும் களிமண்லையும் 2 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் காகிதக்குள்ளே விநாயகர்கள் செஞ்சுட்ருக்கோம். காகிதக்குழுங்கிறது கிழங்கு மாவு பசை, ஓடக்கல் மாவு, காகிதத்தூளை வச்சு அந்த விநாயகர் சிலையில் செஞ்சுட்ருக்கிறோம். அது அடிக்கிற வண்ணங்களும் பார்த்திங்கன்னா இயற்கையில் தண்ணியில் எளிதில் கரைகிற மாதிரி கலர்களை தான் அடிச்சிட்ருக்கிறோம். அதனால் சுற்றுப்புறச்சூழலில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அப்புறம் நாங்கள் இப்போ முதல்ல பாகுபலி விநாயகர், ஜல்லிக்கட்டு விநாயகர், டாக்டர் மருத்துவ விநாயகர் நல்லா பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் அந்த ரெட் டிராகன் விநாயகர், சத்ரபதி சிவாஜி விநாயகர்கள் மாதிரி புதுசாக இது பண்ணியிருக்கோம். அதேபோல நெல்லையில் கலைநயத்தோடு விநாயகர் சிலைகளை இயற்கையான முறையில் தயாரிக்கும் பணியில் வட மாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை குமரன் நகர் பகுதியில் ராஜஸ்தானை சேர்ந்த குடும்பத்தினர் மூங்கில், செம்மண், தேங்காய் நார்களை கொண்டு தயாரிக்கப்படும் சிலைகளை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். முன்னாடியில் ஒரு 300-400 சிலைக்கிட்ட போகும். இந்த வருஷம் 100 சிலைக்குள்ளதான் செஞ்சுருக்கோம். இது எல்லாம் செஞ்சுருக்க மண் சிலை செஞ்சுருக்கு. நம்ம செம்மண், தேங்காய் நார், கம்பு அது மட்டும்தான். வேறு எல்லாமே நீர் நிலையில் கரைக்கக்கூடியதான். தலை வாட்டர் கலர், ஆயில் பெயிண்ட் எதுவும் சேர்க்காம வெறும் வாட்டர் கலர் தான். விராலிமலையில் கடைவீதி, சோதனை சாவடி உள்ளிட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் விற்பனை செய்து வருகின்றனர். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் கிழங்கு மாவு, ஓடக்கல் மாவு, பேப்பர் கூழ் உள்ளிட்ட கலவைகளை கலந்து 2 முதல் 10 அடி வரை விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. முன்பு 12 அடி உயர சிலைகள் தயாரிக்கப்பட்ட நிலையில் தற்போது அனுமதி இல்லாததால் அதிகபட்சமாக 10 அடி உயரம் வரை மட்டுமே சிலைகள் தயாரிக்கப்படுவதாக தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.